சென்னையில் சர்வகலாசாலை பட்டமளிப்பு விழா. இவ்வருடம் சென்னை மாகாணத்தில் 84 ஸ்திரீகள் உள்பட 1744 பேருக்கு அடிமை முத்திரை வைக்கப்பட்டது. மணிகளாகவும் மாணிக்கங்களாகவும் உள்ள பல வாலிபர்களும் ஸ்திரீ ரத்னங்களும் அடிமை முத்திரையை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். அதாவது இவ்வருடம் சர்வ கலாசாலை பட்டம் வழங்கிய விழாவில் எம்எல் பரீட்சையில் 4 பேர்கள், பிஎல் பரீட்சையில் 234 பேர்கள், பிஎஸ்எஸ்சி 1, எம்பிபிஎஸ் 22, எல்எம்எஸ் 14, பிஇ 11, பிஎஸ்சி 74, எல்டி 50, எம்ஏ 52, பிஏ ஹானர்ஸ் 89, பிஏ 750, கீழ்நாட்டுக்கலை 17, பொருளாதார சாஸ்திரம் 6. மாதர்களில் 84 பேர்களும் பட்டம் பெற்றனர். ஒவ்வொரு வருடமும் இப்படியே இந்தியா முழுவதும் 10,000 20,000 பேர்களுக்கு நமது அரசாங்கத்தார் அவர்களது கல்வியான அடிமைத்தன்மையை போதித்து, அடிமை முத்திரையை தலையிலடித்து, அடிமை சின்னத்தையும் கையில் கொடுத்து, அடிமைக்கு தக்கவன் என்ற நற்சாட்சி பத்திரமும் அளித்து வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள். இவ்வடிமைகளால் உலகும் உலகிலுள்ள ஜீவன்களும் சத்தியம், தர்மம், நீதி, அன்பு, பரோபகாரம், தேசபக்தி, இன்னொரன்ன பிறவும் கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்றும் சந்தேகப்படத்தக்க வண்ணம் நாசமடைந்து வருகிறது. பெண்களையும் பற்றிக் கொண்டது. இவ்வடிமை என்னும் பிளேக் வியாதி புருஷர்களை பீடித்து மேல் சொன்னவைகளை எல்லாம் பாழ்படுத்துவதோடு அல்லாமல் இந்தியாவின் பெருமைக்கு நாயகமாய் இலங்கும் ஸ்திரீ ரத்னங்களையும் பற்றி பாழாக்க ஆரம்பித்துவிட்டது. இதனால் மேல் சொன்ன தர்மங்கள் அழிய கிடப்பதும் அல்லாமல் மேலும் அநேக தர்மங்கள் அழிவதற்கு அடிகோலியாகி விடுமோ என்று ஐயுறும் நிலையில் இருக்கிறது. இதனால் ஸ்திரீகள் கல்வி கற்கக்கூடாதென்பது நமது அபிப்பிராயம் அல்ல. புருஷர்களே கற்கக்கூடாது என்றும், இக்கல்வியே இந்தியாவையும் இதன் அரசியல் சுதந்திரங்களையும் பாழாக்கி அடிமையில் ஆழ்த்தியிருக்கிறதென்றும், முன்னே குறிப்பிட்ட தர்மங்களை பாழாக்கிற்று என்றும் கருதி காங்கிரஸ் பகிஷ்கார திட்டங்களிலே முதன்மையானதாக வைத்து ஆண் மக்களை பகிஷ்கரிக்குமாறு வேண்டிக் கொண்ட ஒரு கல்வியை பெண்மணிகளும் கற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், பிற்கால வாழ்வில் மனித தர்மத்திற்கும் தேச விடுதலைக்கும் நம்பிக்கை எங்கிருக்கிறது? நமது ஸ்திரீகளையாவது இவ்வடிமைக் கல்வியிலும் அதர்மக் கல்வியிலும் புகவிடாமல் காப்பாற்ற முடியவில்லையானால் புருஷர்களை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம்? பட்டதாரிகள் என்ன செய்யப் போகிறார்கள்? எம்.எல். நிற்க இப்பட்டம் பெற்ற 1744 பேர்களும் என்ன செய்யப் போகிறார்கள் என்று கவனிப்போம். 4 எம்.எல். பரீட்சையில் தேறியிருக்கிறார்கள். இவர்கள் அநேகமாய் நமது சர்க்காரில் உத்தியோகம் பெறுவார்கள். இவ்வுத்தியோகம் பெறுவதினால் சர்க்காருக்கு நல்ல பிள்ளைகளாக நடந்து, வண்ணான் வாகனம் போல் வைத்த பாரத்தைச் சுமந்து, பலவிதத்திலும் கிடைக்கும் வருமானத்தால் தமது பெண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றி காலங்கழிப்பார்களேயொழிய வேறென்ன செய்வார்? இவர்களால் தேசத்திற்கு யாதொரு பயனும் விளையப்போவதில்லை என்பது மாத்திரம் திண்ணம். பி.எல். அடுத்தபடியாக பி.எல். வகுப்பில் 234 பேர்கள் தேறியிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் வக்கீல் தொழில் செய்யவே அமருபவர்கள். இவ்வக்கீல்களால் தேசம் எக்கதியை அடைந்திருக்கிறதென்பதை நாம் சொல்லாமலே விளங்கும். மதுபானக் கடைகளாலும் சூதாடுமிடங்களாலும் விபசார கோஷ்டிகளாலும் செய்ய முடியாத அவ்வளவு அதிகமான கொடுமைகளை இவ்வக்கீல் தன்மை நமது தேசத்தில் விளைவித்து வருகிறது. தேசத்தின் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கோர முடியாததான இவ்வக்கீல் தொழிலை நம்மில் அநேக உத்தமமானவர்களுக்கு நமது சர்க்காரார் இதற்கென்றே பள்ளிக்கூடங்கள் வைத்து கற்றுக் கொடுத்து தேசத்தை கெடுக்கத் தகுதியுடையவர்கள் என்று நற்சாட்சி பத்திரமும் கொடுத்து வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள். இது சமயம் நமது தேசத்தில் இக்கோஷ்டியார் சுமார் 20,000 பேர்களுக்கு குறைவுபடாமலும் 30,000 பேர்களுக்கு அதிகப்படாமலும் இருக்கலாம். இக்கோயமுத்தூர் ஜில்லாவில் மாத்திரம் 250 வக்கீல்கள் இருக்கிறார்கள் என்றால், நமது மாகாணத்தில் இதுபோல் 24 ஜில்லாக்கள் இருக்கின்றன. சென்னையில் சுமார் 500 அல்லது 600 வக்கீல்கள் வரை இருக்கிறார்கள். ஆக இம்மாகாணத்தில் மட்டுமே எவ்விதத்திலும் 5,000 வக்கீல்களுக்கு குறைவுபடாது. இப்படியே பார்த்து கொண்டு போனால் இன்னும் எத்தனையோ மாகாணங்கள் நமது தேசத்தில் இருக்கின்றன. ஆக சற்று ஏறக்குறைய சராசரி 25,000 வக்கீல்களுக்கு குறைவுபட மாட்டார்கள் என்றே நம்புகிறோம். 6 கோடி ரூபாய் இவர்களின் சராசரி வரும்படி 10,000 10,000 என்று சம்பாதிப்பவர்களும் 100 200 என்று சம்பாதிப்பவர்களும் உள்பட நபர் ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு 200 ரூபாய் வரும்படி என்று வைத்துக்கொண்டாலும் இவ்25,000 வக்கீல்களுக்கும் மாசம் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய்கள் வீதம், வருடம் ஒன்றுக்கு 6 கோடி ரூபாய்கள் பொதுமக்களுடைய பணம் செலவாகிறது. இப்படி இருக்க வருடம் ஒன்றுக்கு 250 பேர்களும், இதுவல்லாமல் முதல் வகுப்பு வக்கீல்கள் என்பவர்கள் 50-60 பேர்களும், ஆக 300 வக்கீல்கள் இம்மாகாணத்திற்கு மட்டும் புதிதாக ஏற்பட்டால்
மற்றும் பிற மாகாணங்களிலும் இதேபோல் கணக்கிட்டு பார்த்தால் வருடமொன்றிற்கு 2000 பேர்களுக்கு குறையாமல் புது வக்கீல்கள் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இக்கணக்கு இவ்வண்ணமே வருடா வருடம் பெருகிக் கொண்டே போகுமானால் இதற்கு முடிவு எப்பொழுது? இதன் பலனாய் தேசத்தின் பிற்கால கதி என்னவாகும்? வயிறு வளர்க்கும் விதம். இத்தனை பேரும் இச்சர்க்காரை தாங்கிக் கொண்டு இதன் அதிகாரிகளை பிரபுவே, பூஜிக்கத் தகுந்தவர்களே, துரைகளே, கணவான்களே என்று ஒரு பக்கம் ஸ்துதி பண்ணிக்கொண்டும் மற்றொரு பக்கம் பாமர ஜனங்களை கூட்டி வைத்து மேடையின் மேலேறி இச்சர்க்காருக்குச் சரியான புத்தி கற்பிக்க வேண்டும், லாய்ட் ஜார்ஜ் துரைக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும், லார்ட் பர்கன்ஹெட் பிரபுவிற்கு பதில் சொல்ல வேண்டும், ஜஸ்டிஸ் கட்சியை நம்பாதீர்கள், அன்னார் சர்க்காரை தாங்குபவர்கள், மிதவாதக் கட்சியினர் தேசத்தை காட்டிக் கொடுத்து பட்டம் பதவிகளை பெறுபவர்கள், சுயராஜ்ய கட்சிக்காரர்கள் உண்மையற்றவர்கள், யோக்கியரல்லாதவர்கள் என்று ஒருவரையொருவர் தூற்றிக்கொண்டு வயிறு வளர்ப்பதற்கும் பெருமை பெறுவதற்கும் அலைவதுதானே இவர்கள் கதி. LM&S. இவர்கள் கதி இதற்கடுத்தால் போல் MBBS, LMS என்ற பரீட்சையில் தேறினவர்கள். இவர்களால் தேசத்திற்கு உண்டாகும் நன்மை என்ன? இவ்வைத்தியர்கள் எனச் சொல்லப்படும் டாக்டர்களின் கதி என்ன? இவர்கள் ஏற்படாத காலத்தில் ஓர் அரையணா மருந்தில் தீர்ந்து போகக்கூடிய ஒரு வியாதி இவர்கள் ஏற்பட்ட பின் ஒருவனுக்கு வந்தால் இவரை கூட்டிக் கொண்டு போய் காட்டுவதற்கு 3 ரூபாய். இவர் சொல்லுகிறபடி மருந்து வாங்குவதற்கு 1.10 என்று சொல்லக்கூடிய ரூபாய்கள் செலவு செய்து மருந்து வாங்குவதில் செலவழிக்கச் செய்யும் பணம் எவ்வளவு? இப்படியாக இவர்கள் அந்நிய நாட்டு மருந்துகளை விற்கும் தரகர்களாகி நமது நாட்டுப் பெண்களுக்கு கூட தெரிந்திருந்த சாதாரண வைத்திய கைமுறைகளையும் நாட்டு வைத்தியங்களையும் அழித்து ஏழைகளுக்கு வியாதி வந்தால் பார்த்து கொள்ள முடியாத நிலையிலாக்கி தாங்கள் மட்டும் பிழைப்பதற்கு உபயோகப்படுவார்களே அல்லாமல் தேசத்தின் வேறு எவ்வித நன்மைக்கு உபயோகப்படப் போகிறது? BA, MA. பிறகு 900 நபர்கள் வரையும் BA, MA முதலிய பரீட்சைகளில் தேறி பட்டம் பெற்றதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களின் கதி என்ன என்று பார்ப்போமேயானால், பட்ட விழாவில் அடிமை முத்திரை பெற்றதும் முதலாக பத்திரிகைகளில் எங்காவது விளம்பரங்கள் இருக்கின்றனவா என்று தேடுவதும், வக்கீல் உத்தியோகத்திற்கு போகலாமா, வியாபாரம் செய்யலாமா, அல்லது ராஜ்ய விஷயத்தில் புகுந்து ஏதாவது ஜீவனத்திற்கு வழிதேடலாமா எனவும் மற்றும் பலவிதமாக யோசித்து ஒரு பங்கு வக்கீலுக்கும் ஒரு பங்கு சர்க்கார் உத்தியோகத்திற்கும் ஒரு பங்கு தருதலையாகவும் பிரிந்து வீடு வீடாக ஆபீஸாக அலையவும் நினைத்தபடியெல்லாம் விண்ணப்பங்கள் போட்டுக்கொண்டு அலையவும் இன்னும் மேலே சொன்ன விபரங்களுக்கு அல்லாமல் வேறு எதற்கு உபயோகப்படப் போகிறார்கள்? இதைத்தான் நமது நாட்டில் கல்வி என்றும் இக்கல்வி கற்றோர்கள்தான் கற்றவர்கள் என்றும் மேதாவிகள் என்றும் சொல்லிக் கொண்டும் நமது ஜனங்கள் இக்கல்வியையே பயிலல் வேண்டுமென மோகங்கொண்டு தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். இவற்றை நன்கறிந்துதான் மகாத்மா காந்தி அவர்கள் இக்கல்விதான் தேசத்தை இந்நிலைக்கு கொண்டு வந்துவிட்டதென்றும் இதை பகிஷ்கரித்தால் அல்லாது நமது தேசத்திற்கு விடுதலையும் சுயராஜ்யமும் இல்லை என்று சொல்லி இதை ஒத்துழையாமை திட்டத்தில் ஓர் முக்கிய பாகமாக வைத்தார்கள். இதை நிறைவேற்ற இப்படிப்பு படித்தவர்களையே ஆயுதமாக உபயோகித்ததால் ஆரம்பித்த ஒத்துழையாமை தர்மமும் அழிக்கப்பட்டு தேச முன்னேற்றமும் பாழடைந்து மகாத்மா காந்திக்கும் இனி நமக்கு சுயராஜ்யம் கிடைக்கவா போகிறதென சந்தேகித்து நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விட்டுவிட்டு புது திட்டத்திற்கு யோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார். நமது தேசம் சுயராஜ்யமடைய வேண்டுமானால், விடுதலை பெற வேண்டுமானால் இக்கற்ற வகுப்பார் தேசத் தொண்டிலிருந்து தொலைந்து இக்கல்வி முறைகளும் ஒழிந்து போக வேண்டும். மற்றவைகளைப் பற்றி சமயம் நேரும் பொழுது எழுதுவோம். குடியரசு கட்டுரை, ஆகஸ்ட் 30, 1925.